ஒரு ஸ்பெஷலான ட்ரிப்புக்கு தான் நான் வந்து கிளம்புறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பயம் அதெல்லாம் இருக்குது. அப்படின்னு வந்து நம்பிக்கை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரதுக்கே 25 வருஷம் ஆயிடுச்சு. going to meet the special person of my life. ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோலோ ட்ரிப் போக போகிறேன் அண்ட் ஒரு ஸ்பெஷலான பர்சனையும் மீட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோலையும் பார்ப்பீங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்ன காயத்ரி இதுதான் ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்புன்னு சொல்கிறேன், ஆனால் நீ தான் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கேன், கேனடா வரைக்கும் போயிட்டு வந்தேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு சத்தியமாங்க இந்தியாவுக்குள்ளே நான் எங்கேயுமே தனியாக போனதில்லை. கேனடாவுக்கு நான் படிக்க போனேன் அண்ட் நான் மட்டும்தான் போய் ஆகணும், அதனால் மட்டுமே நான் தனியாக போனேன். இந்தியாவுக்குள்ளே நான் எங்கேயுமே தனியாக ட்ராவல் பண்ணதே கிடையாது. லைக் யூனோ டு அனதர் ஸ்டேட் சொல்கிறேன். சிட்டிக்கு கூட ரொம்ப கம்மி தான், சிட்டி டு சிட்டி ட்ராவல் பண்ணதே வந்து ரொம்ப கம்மியான டைம்ஸ் தான் அப்படி தனியாக போயிருக்கேன். பட் இன்னொரு ஸ்டேட்டுக்கே போகிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தனியாக போகிறேன். எங்கள் அம்மா என்னோடய தங்கச்சியெலாம் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து ஃப்ளைட்டு தான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ட்ரெயினில் போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் நான் ட்ரெயினில் போனேன்னா நான் அங்கே போயிட்டு முக்கால்வாசி அந்த ட்ராவலிங்லேயே போயிடுவேன். ஏன்னா நமக்கு அந்த நான் போய் மீட் பண்ண பர்சன் வந்து ஒரு 2 நாள் தான் ஃப்ரீ, அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போகிற மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு வேலையும் இருந்தது அங்கே. சரி ஓகே, அந்த டைமிங்லாம் அந்த வேலையும் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வந்து கிளம்பி போனேன். அதனால் வந்து ஃப்ளைட்டு தான் கொஞ்சம் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டும் கூட, டயர்டும் ஆகாது. நம்ம அங்கே போயிட்டு உடனே வந்துட்டு வேறு வேலைகள் பார்க்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து ஃப்ளைட் புக் பண்ணோம். ஃப்ளைட்டுமே வந்து ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் இருந்ததுனால இட்ஸ் ஓகேன்னு சொல்லி நம்ம வந்து ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். எப்படியுமே நான் ட்ரெயினில் போய் அங்கேருந்து கேப் பிடிச்சி அப்போலாம் போகிறதுக்கு வந்து ஒரு ரேட் ஆகும், அதை விட கொஞ்சம் மேலே தான் வந்து ஃப்ளைட்டுக்கு ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டே வந்து சூஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சோலோ ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இட் கிவ்ஸ் யூ லோட்ஸ் ஆஃப் லேர்னிங். நான் கேனடாக்கு தனியாக போனப்பவே நான் பயங்கரமாக கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகணும், ட்ரெயினில் தான் போகணும், காரில் தான் போகணும், எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு, உங்களோட யூனோ ஃபினான்ஷியல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஃப்ளைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கார் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கார் டிரைவ் இல்லை ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பஸ்ஸு, எப்படி வேணாலும் போங்க. பட் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போங்க, சேஃபாக பத்திரமா போயிட்டு வாங்க. நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இதுவே இப்போ நான் போகிறதே ஒரு 50% சோலோ ட்ரிப் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு 100% சோலோ ட்ரிப் கிடையாது. ஏன்னா நான் ட்ராவல் மட்டும் தான் தனியாக பண்ணுறேன். அங்கே போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து நான் சுற்றி பார்க்க போகிறேன். பட் இதுவே எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறேன் இன்சைட் இந்தியா ஆஸ் அ ட்ரிப் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு தடவையாவது வாழ்க்கை அதை ட்ரை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு சோலோ ட்ரிப்பு, கம்ப்ளீட் சோலோ ட்ரிப் போகிறேன், கண்டிப்பாக போகிறேன். பாய் ரேஷ்மி, I'll enjoy and come. You guys be safe at home, okay? I can also call you. Yes, I'll call you. Bye. Handbag. Time in. Okay. Bye. Bye. Boy, first solo trip after 25 years. Bye. Yes. Bye. லாஸ்ட் டைம் வந்து காஃபி டேயில் வந்து காஃபி குடித்தேன், சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி வெளியில் இருக்கிற காஃபி டேயில் கூட எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால் நான் இங்கே வந்து குடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, குடிப்போம். கேஷ் how much? 2.8.
வெயிட்டிங் ஃபார் காஃபி. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா போகணும், பட் இருந்தாலும் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சொல்லலாம்னு இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்பெஷலான ட்ரிப்புக்கு தான் வந்து கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ளே தனியாக போகிறேன். கனடா போனேன், பட் அது வேறு வழியில் தனியாக தான் போகணும், அந்த நாள் போனேன். இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே நான் வந்து தனியாக போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எப்படி கனடாவுக்கு போகும்போது இருந்ததோ அதே மாதிரி இப்போ தனியாக இங்கே போகும்போதும் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பயம் அதெல்லாம் இருக்குது. பயம் இல்லை, பட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் இன்னும் என்னை சின்ன பொண்ணாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. கனடாவுக்கே அனுப்பிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் இங்கே எங்கேயா போனோன்னா அப்படி சின்ன பொண்ணாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து எங்கள் அம்மா வந்து சரிம்மா தனியாக போயிட்டு வா அப்படின்னு வந்து நம்பிக்கை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரதுக்கே 25 வருஷம் ஆயிடுச்சு. பட் அட் லாஸ்ட் ஐம் ஹியர் going to meet a special person of my life. So பார்ப்போம். லிப்ஸ்டிக் பட்டுச்சு, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் கரெக்டாக இருக்காங்க. லிப்ஸ்டிக் பட்டுச்சு, செம்மையாக இருக்கு. ஏன் தெரியலனா எனக்கு வெளியில் கேஃபே காஃபிடியில் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு காஃபி 280 குடிப்பேன், அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தானே. சரி சரி. நிறுத்திட்டாங்க செக்யூரிட்டி செக்கில், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை, உள்ள செம்ம காண்டாக விட்டுட்டாங்க. பேசுவோம், டைம் ஆச்சு வேறு எனக்கு போர்டிங்க்கு போகணும் ஃபாஸ்ட்டாக. சரிங்களா, ரெஸ்ட் வேறு யூஸ் பண்ணுவோம். வந்து 18:30 ஹைதராபாத் கேட் 5க்கு போகிறோம், 15க்கு போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அவனோட பிளேஸில் வந்து உட்காந்தாச்சு. அப்பாடான்னு இருந்தது. நான் ஆல்ரெடி ஒரு கிளிப்பிங்கில் சொல்லியிருப்பேன், செக்யூரிட்டி செக்கில் வந்து கொஞ்சம் காண்டு ஏற்றிட்டாங்கன்னு. ஏன்னாச்சு என்னோட 2 பேக்குமே ரீசெக்கில் போயிடுச்சு. அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து தான் பேக் பண்ண ஆனாலும் அந்த மாதிரி நடந்துடுச்சு. ஒரு பேக்கில் என்னென்னா வாட்டர் பாட்டில் வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலாக நான் 150 ml கீழே தான் தண்ணி வச்சுருந்தேன், ஒரு எமர்ஜென்சிக்காக கொஞ்சம். ஏன்னா எனக்கு காஃபெலாம் இருக்குது, ஸோ அதனால் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து அதையும் ரீசெக்கில் போட்டாங்க. சரி ஃபைன். அண்ட் இன்னொன்று வந்து கீ வச்சுருந்தேன், என்னோடய பெட்டியை வந்து லாக் பண்ணி அந்த கீ வச்சுருந்தேன். அதுக்காக வந்து 2 பேக்கையுமே வந்து ரீசெக்கில் போட்டாங்க. போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களோட டியூட்டியை அவங்க செக் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலிக்கு ரீசெக் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லா பேக்கும் ரீசெக் போல் பண்ணிருந்தாங்க. அதுவே ரொம்ப நேரம் ஆக்குனாங்க, ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், என்னோடய ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, இல்லை என்னோடய பேக்கை பாருங்கன்னா அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு தமிழும் புரியல, ஹிந்தி பேசினாலும் ஆன்சர் சொல்ல மாட்றாங்க. கொஞ்சம் காண்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி நம்மளோட பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஃபைன்னு சொன்னக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஓடி வந்து ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பஸ்லாம் ஏறி வந்த கதெல்லாம் நடந்தது. வந்துட்டு இப்போ நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்னோடய ட்ராவல் வந்து அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை விட்னஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சந்தோஷமாக நான் வந்தேன். அண்ட் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் காட்டணும் சொல்லி அந்த கிளிப்பிங்கை நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவ்வளோ ஹாப்பியான ஒரு ட்ராவல் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது, செமையாக இருந்தது. எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பக்கத்தில் ஒரு தாத்தா இந்த தாத்தா அவங்களாம் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப்பிங் பண்ணுறது ஏன்னா அவங்களும் வந்து என்னோட மதர் டங்கு தான். அதனால் கொஞ்சம் புரியாத விஷயங்கள்லாம் வந்து நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இப்படி பண்ணும் பெல்ட்டெல்லாம் போட்டு விடுறதுக்குலாம் ஹெல்ப்லாம் பண்ணேன். அது ஒரு நல்ல விஷயம், அதுவும் ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நம்ம வந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து எந்த பெல்ட்டில் நம்ம பேக்கேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வந்து பெல்ட் 3ல் வந்து வந்துச்சு. மோஸ்ட்டாக நான் நிறைய வாட்டி பெல்ட் 3 தான் எடுத்திருக்கேன். அப்படி தான் வருமா என்னன்னு தெரில. பட் நம்மளுக்கு பெல்ட் 3 அப்படின்னு வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம போய் வெயிட் பண்ண பேக்கேஜ் எடுத்துக்கிறோம். லக்கியாக அந்த ஸ்டார்டிங்லேயே வந்துடும். லாஸ்ட்டாக வரவங்களும் லக்கி தான், நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பட் நம்ம பேக் வந்து எப்போயுமே நடுவுக்காக தான் வரும். ஸ்டார்டிங்லேயும் வராது, எண்டிங்லேயும் வருது, நடுவுக்காக தான் வரும். அது என்னவோ தெரியலங்க. அண்ட் நம்ம வந்து எக்ஸிட்டு மாற்றி போயிட்டோம். அப்புறம் கரெக்டான எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி அப்படியே எக்ஸிட் வழியாக வெளில வந்துட்டோம். வீட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. டக்குன்னு அந்த மாதிரி இருந்தது. வெளில போய் பஸ் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா கேப் எடுக்கணும். பார்ப்போம். செம்மையாக இருக்கு. வந்து எப்படி போகணும், இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்மளை யாரும் பிக்கப் பண்ண வரோம். சில பேர் பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. என்னை பிக்கப் வரேன்னு சொன்னவங்க ஏமாற்றிட்டாங்க. இதுதான் புஷ்பக் சொல்கிறாங்க. பார்ப்போம், ஏதோ ஒரு கேட்போம். நான் ஏர்போர்ட்லேருந்து பஸ் எடுத்தேன். ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட்லேருந்து அப்படி வெளில வந்தோடனே பஸ்ஸஸ்லாம் நிற்கும். அது வந்து ஏதோ டைமிங்ஸ் இருக்க போல். நான் போனப்போ கரெக்டாக அவங்க எடுக்க போகிற ஸ்டேஜில் இருந்தது. லக்கியாக ஒரு இடமும் இருந்தது. அங்கேயுமே வந்து இரும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தேன். பட் ஃபைனலாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஏங்களா ஏன் திடீர்னு வீடியோ எடுக்கிறேன்? நான் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்? வீடியோ தான் எடுத்துன்னு இருக்கேன். நான் எதுக்கு வீடியோ எடுப்பேன்? ஓ அப்படி. இதாக வந்தா எனக்கு ஒரு ரோஸ் கொண்டு வரல, ஒரு சரி சாக்லேட் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. எஸ், இது வேற நான் பயங்கரமாக இன்ட்ரோ வேற கொடுத்துருந்தேன் ஏர்போர்ட்டில் பேசும்போது. உனக்கு தான் இன்ட்ரோ கொடுத்தேன். எல்லாம் நினச்சிருப்பாங்க நான் ஏதோ பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு. அந்தளவுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம பசி. அதனால் வந்து ஃபஸ்ட்டு டீ குடித்தேன். அப்புறமா டின்னர் சாப்பிட்டுட்டேன். இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணல, ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கணும். செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா அதுக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி நாள் வாஸ் பிஸி. மறுபடியும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. லைக் ஃபீவர் அளவுக்கு சீரியஸாக போகல, பட் லைட்டாக உடம்பு சரியில்லை. அது வேறு ஃப்ளைட்டில் எல்லோரும் நம்மளை வந்து இந்த இரும்புனாலே ஒரு மாதிரி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணனாலே கொஞ்சம் அப்படி லிமிட்டடாக பண்ணிகிட்ருந்தேன், இருமிகிட்ருந்தேன். ஸோ அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்கிடுச்சு. ஸோ ட்ரிப் அந்த இடத்துல இந்த சிக்னஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்புகிறேன். நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். லைக் நிறைய பிளான்ஸ்னால் லிமிட்டடான பிளேசஸ் தான் வச்சுருக்கோம். பட் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஹைதராபாத் வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டேன். ஸோ மீதி இருக்கிறது இப்போ ஸ்பெஷலாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஓகே கைஸ், உங்கள் எல்லோரும் சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Gayatri Gayu signing off. Tata, bye-bye. Choco?